Going to tell about 31st திவ்யதேசம் திருசெம்பொன் பெருமாள். இதுவும் திருநாங்கூரில் இருக்கிறது. பெருமாள் பேரலாளர் நின்ற திருக்கோலம் திருமுக மண்டலம் அள்ளிமாமலர் நாச்சியார் விமானம் ஸ்நேக விமானம் தீர்த்தம் நித்திய நித்திய புஷ்கரணி சராள் தீர்த்தம் பெருமாற்றம் ருத்ரன் திருநேத்திரன் முனிக்கு மங்களாசாசனம் திருமங்கையாழ்வார்கள் 10 பாசனங்கள் பாடப்பட்டார். இது திருநாங்கூர்லே இருக்கிறது. இந்த செம்பொன் பெருமாள் இந்த ஹேமரங்கன் பொன்னரங்கன் என்று எல்லா திருநாமமும் இருக்கிறது. பொன்னரங்கன் என்றால் ஹேமரங்கன் என்றாலும் செம்பொன் பெருமாள் கோயிலோட திருநாமம். ஹேமரங்கன் என்னும் இந்த திவ்ய தேசத்துக்கு பெருமாள் ஒரு அழகிய மணவாள பெருமாளே இந்த திவ்ய திருத்தலத்தில் எழுந்துள்ளி இருக்கிறார். அரங்கர் என்று சொற்களால் ராமனால் ஆதரிக்கப்பட்டவர். ராமன் அவதரிக்கப்பட்ட பெருமாள் அரங்கநாதர் பெரிய பெருமாள். இந்த பெருமாளும் ராமன் ஆதரிக்கப்பட்டவர். இந்த சரித்திரம் பார்ப்போம். ராவனை கொன்று விட்டார். ராவணன் பிறப்பால் பிராமணன், ராட்சச ஜாதி என்றாலும் அவர் ராட்சச பிராமணனே. உள்ளே அந்தனை நின்ற தோஷம், அந்தனை கொன்ற தோஷம் பிரம்மகத்தின் தோஷம். அப்போது பெருமாள் கேட்கிறார். அப்போது பெருமாள் பேராரும் கேட்கிற என்னவென்றால், எப்படி நம்முடைய தோஷத்தை போக்குவது? அப்போது திருநேத்திரர் என்ற முனிவர் இந்த பலவ விமானத்தில் இருந்து தபஸ் பண்ணி கொண்டிருக்கிறார். ராமன் கேட்கிறார், நான் எப்படி தோஷத்தை போக்குவது? பெரிய அளவில் ஒரு பசு 1000 பாரம் தங்கம், அதில் ஒரு பெரிய பசுமாடு, அந்த பசுவுக்குள் 4 நாட்கள் ராமன் தங்கி உட்கார்ந்து கொள்ள வேண்டும். அதற்கு அப்புறம் அந்த பசுவினிடத்தில் இருந்து வெளியே வர வேண்டும். வந்த பிறகு நிறைய தான தர்மங்கள் செய்ய வேண்டும். அந்த தங்கத்திலான பசுவையும் தர்மம் செய்ய வேண்டும். திருநேத்திர முனிவர் பெற்றுக்கொண்டார். அவர் ஏற்கனவே இந்த பெருமாளுக்கு நிறைய கைகாரியம் செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தார். இந்த சொர்ணத்தால் ஆகியால் ஆன பசுவும் கிடைத்தது. ஏற்றுக்கொண்டு இந்த கோயிலை எழுப்பி பொன்னால் செய்யப்பட்ட பொன் வைத்திருந்தார்கள். ராவணன் சம்ஸ்காரத்துக்கு பின் பிரம்மா தோஷத்தை போக்கிக் கொள்ள ராமன் இங்கே உள்ளே வந்து இருந்து இடத்திலேயே 4 நாட்கள் இருந்து வெளியே வந்து 5ஆம் நாள் எல்லா தனத்தையும் எடுத்து பண்ணிவிட்டு திருமங்கையாழ்வார்கள் 43ஆம் திருவாய்மொழி முழுவதும் பல்லாண்டு பாடியுள்ளார். பிறப்போடு முப்புறமும் உன் இல்லாதவன் தன்னை தோட்டத்து இன்ப வெள்ளத்தை இறப்பும் எதிர்காலம் காணும் ஆனலை எத்திசையும் சுவை தன்னை சிறப்பு உடையார் மனத்தானே. 4 நாட்கள் ஒரு நாள் ஒருவர் செம்பொன் கோயிலில் உள்ள மறைய பெருமாளே, வானவர் கேட்டானே கண்டு வந்து வாழ்ந்து ஒழித்தானே. வானவர் கேட்டதற்கேன் பெருமாள் கண்டேன் தரிசனம் செய்தேன். இந்த ராவண சம்ஹாரம் முடிந்த பின் ராமபுரன் இந்த தலத்தில் இருந்து தவம் மேற்கொண்டிருக்கிறார். முனிவர் குடிதங்கி இருந்து அங்கே அவர் கூறியவர் தங்கத்திலான ஒரு பசு செய்து அங்கு 4 நாட்கள் தங்கி அதன் பின் அப்படியே பிரம்மன் தானம் செய்தார். பிரம்மாவுக்கு தானம் கொடுத்தார். அதை கொண்டு இந்த கோவிலை வந்ததற்கு கூறுவார் என்று பெயர் வந்ததாக கூறுவார். எவர் ஒருவர் இழந்த சொத்தை பெற விரும்புகிறார்களோ அவர்கள் இந்த தலத்திற்கு வந்து பெருமாளை சேவிப்பது மிக யாரும் வெற்றியை கண்டு தம் மனதில் ஐயமில்லை என்று நாம் திருக்காவலர் பெருமாளை அள்ளிமலர் மங்கை நாச்சியாரையும் தாயாரையும் வணங்கி அருள் பெறுவோமாக. ஓம் ஸ்ரீ அலமேல் மலர் சமீத திருப்பேரருவாள் சாமியே நமஸ்தே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. Please subscribe my channel.